सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 18/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு 18 ஜனவரியின் விசேஷ மகத்துவம். அனைவரும் நினைவு சொரூபம், அதாவது சக்தி நிறைந்த சொரூபத்தின் நிலையில் நிலைத்துள்ளீர்களா? இன்றைய நாள் விசேஷ ரூபத்தில் நினைவு சொரூபமாக ஆவதற்கான நாளாகும். பாப்தாதாவின் அன்பில் மூழ்கி இருந்து, அதாவது தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய அன்பின் அடையாளமாவது சமநிலை. அப்படி இன்று நாள் முழுவதும் நினைவு சொரூபம், அதாவது தன்னை தந்தைக்கு சமமாக அனுபவம் செய்தீர்களா? பாப்தாதா மேல் இருக்கும் அன்பின் பிரதிபலனாக தந்தைக்கு சமமாக ஆகுங்கள் என்ற வரதானத்தை அனுபவம் செய்தீர்களா? இன்றைய விசேஷ நாள் இயல்பாகவே மற்றும் சுலபமாக, மேலும் குறைந்த நேரத்திலேயே தந்தைக்கு சமமான நிலையை அனுபவம் செய்வதற்கான நாளாகும். எப்படி அனைத்து யுகங்களிலும் சங்கம யுகம் சகஜ பிராப்திக்கான யுகம் என்று மகிமை செய்யப்படுகிறது, அதேபோல் பிராமணர்களுக்காக சங்கம யுகத்திலும் கூட இந்த நாள் விசேஷமாக அனைத்து சக்திகளின் வரதானத்தை பிராப்தி செய்வதற்கான தந்தைக்கு சமமான நிலையின் அனுபவம் செய்வதற்காக டிராமாவில் அடங்கியிருக்கிறது. விசேஷ நாளின் விசேஷ மகத்துவத்தை தெரிந்து மகான் ரூபத்தில் கொண்டாடினீர்களா? அமிர்த வேளையிலிருந்து பாப்தாதா விசேஷ அனுபவங்களின் பொன்னான வாய்ப்பின் லாட்டரியை திறந்திருக்கிறார். அந்த மாதிரி லாட்டரியை பெறுவதற்கான அதிகாரத்தை அனுபவம் செய்தீர்களா? அன்பு நிறைந்த, யோகம் நிறைந்த, சர்வசக்தி நிறைந்த, அனைத்து விதமான இயற்கை மற்றும் மாயாவின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தீர்களா? இன்று பாப்தாதா குழந்தைகளின் முயற்சியின் ரிசல்ட்டை பார்த்தார். ரிசல்ட்டில் என்ன பார்த்தார் என்று தெரிந்திருக்கிறீர்களா? அதிக குழந்தைகளை பாப்தாதாவின் தலையின் கிரீடத்தின் ரூபத்தில் பார்த்தோம். சில குழந்தைகளை கழுத்தின் மாலையின் ரூபத்தில் பார்த்தோம். மேலும் சில குழந்தைகளை புஜங்களின் அலங்காரத்தின் ரூபத்தில் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் என்னுடைய ஸ்தானம் எங்கிருக்கிறது என்று தன்னிடம் கேளுங்கள். எங்கே பாபா அமர வைப்பாரோ? பாபா அமர வைத்தாலும் ஆனால் நீங்கள் தான் அமர வேண்டும் இல்லையா? தந்தையின் கட்டளை மிக பெரியது, அதை தெரிந்துள்ளீர்கள்தான் இல்லையா? வெளி தேசத்தினராக இருப்பவர் சுய தேசத்தினராக எதில் இருப்பீர்கள்? அனைத்து வெளி தேசத்தினரும் கிரீடத்தில் வருவார்கள் என்றால் சுயதேசத்தினர் எங்கு செல்வார்கள்? கிரீடத்திலோ மிக குறைந்தவர்கள்தான் இருப்பார்கள். பெரும்பான்மையோர் கழுத்தின் மற்றும் புஜங்களின் அலங்காரமாக இருக்கிறார்கள். கிரீடதாரி என்றால் தந்தையின் கிரீடத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் ரத்தினம். அவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. அவருடைய அடையாளமானது அவர் எப்பொழுதும் தந்தையில் நிரம்பியிருக்கும் மற்றும் சமமானவராக இருப்பார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயல் மூலம் எப்பொழுதும் மற்றும் இயல்பாகவே தந்தை பிரத்யக்ஷமாவார். அவருடைய நடத்தை மற்றும் முகத்தை பார்த்து அதிசயம்தான், தந்தை இவரை அந்த மாதிரி தகுதியானவராக ஆக்கியிருக்கிறார் என்று ஒவ்வொருவரின் வாயிலிருந்து இதே வார்த்தை தான் வெளியாகும். அவருடைய குணத்தை பார்த்து நிரந்தரமாக பாப்தாதாவின் குணத்தை அனைவரும் மகிமை செய்வார்கள். அவருடைய பார்வை அனைவரின் உள் உணர்வை மாற்றம் செய்யும். அந்த மாதிரி நிலை உள்ளவர்கள் தலையின் கிரீடம் என்று மகிமை பாடப்படுகிறார்கள். கழுத்தின் அலங்காரம் என்றால் 2ஆம் நம்பர்.
எப்பொழுதும் தன்னுடைய கழுத்தின் ஓசை மூலம், அதாவது வாய்மொழி மூலமாக தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதின் முயற்சியில் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பாப்தாதாவை தன் எதிரில் வைக்கிறார்கள், ஆனால் நிரம்பியிருப்பவராக இருப்பதில்லை. சமமாக ஆவதின் பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் வைக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு விதமான மாயாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை உள்ளவர்கள் கழுத்தின் அலங்காரமாக இருக்கிறார்கள். மூன்றாவது தரத்தினரையோ சுலபமாகவே புரிந்து கொண்டிருப்பீர்கள். புஜங்களின் அடையாளம் சகயோகத்தினுடையது. இவர்கள் ஏதாவது விதமான மனதால், வார்த்தைகளால் மற்றும் காரியத்தால், உடல், மனம் மற்றும் பொருளால் தந்தையின் காரியத்தில் சகயோகியாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் யோகியாக இருப்பதில்லை. அந்த மாதிரியும் அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். பாப்தாதா ரிவைஸ் கோர்ஸ், அதாவது மீண்டும் நடக்கக்கூடிய பாடத்துடன் சேர்த்து ரியலைசேஷன் கோர்ஸையும் உணரும் பாடத்தையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது வேறென்ன இருக்கிறது? வேறு ஏதாவது குறை இருக்கிறதா என்ன? பற்றுதலை வென்று நினைவு சொரூபமானவர்களாக ஆகிவிட்டீர்களா? அல்லது இப்பொழுதுதான் ஆக வேண்டுமா? கடைசி வினாசம் வரட்டும் என்று நின்று கொண்டிருக்கிறீர்களா என்ன? காத்திருக்கவோ இல்லையே. வினாசத்திற்காக காத்திருப்பது என்றால் தன்னுடைய மரணத்தின் தேதியை நினைவு வைப்பது. தன்னுடைய மரணத்தை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? வினாசம் ஏன் ஏற்படவில்லை என்று எவ்வளவு எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது ஆகும்? எப்படி ஆகும்? சங்கமயுகம் மங்களகரமான யுகமாக இருக்கிறதா அல்லது சத்தியுகமா? பின்பு வினாசம் ஏன் ஏற்படவில்லை என்று ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒருவேளை நீங்களே இந்த கேள்வியினால் பிரசன்னமாக இருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்களையும் பிரசன்னமாக ஆக்க முடியும். நீங்களே கேள்வியில் இருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்களும் கேட்பார்கள். எனவே பயப்படாதீர்கள். யாராவது ஏன் வினாசம் ஏற்படவில்லை என்று கேட்டால் உங்களுடைய காரணத்தினால்தான் ஏற்படவில்லை என்று அவர்களுக்கு இன்னும் கூறுங்கள். தந்தையுடன் சேர்ந்து நாம் அனைவரும் விஸ்வ கல்யாண்காரி. உலகத்தின் நன்மையில் உங்களை மாதிரி மற்ற ஆத்மாக்களின் நன்மையும் தங்கியிருந்து விட்டது. எனவே இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், எப்பொழுது யாராவது கேள்வி கேட்டார்களெனில் நீங்கள் ஏன் என்ன என்ற கேள்வியில் நீங்களே குழப்பமடைந்து விடுகிறீர்கள். ஆம் என்று கூறத்தான் செய்தோம், எழுதப்பட்டும் இருக்கிறது, நடந்திருக்க வேண்டும் தான். எனவே உங்களுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முடிவதில்லை. நன்மை செய்யும் தந்தையின் இந்த வார்த்தையிலும் நன்மை அடங்கியிருக்கிறது என்று அனைவருக்கும் கூறுங்கள். அதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். வரும் நாட்களில் நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள். பயப்படாதீர்கள். என்ன கூறுவார்கள், எப்படி கூறுவார்கள் என்று அப்படி யோசித்து ஒதுங்கிவிடாதீர்கள். யாருக்கு கூறினீர்களோ அவர்களை கண்டு பயந்து ஒதுங்கிவிடாதீர்கள். என்ன செய்வீர்கள்? ஒருவேளை தவறான பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் அந்த தவறான வார்த்தைகள் அநேகர்களை நல்லவராக ஆக்கிவிடும். பிரத்யக்ஷதாவின் சாதனமாக ஆகிவிடும். குழந்தைகளும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள் என்றால், மக்களும் கேட்கிறார்கள் என்றால் அது என்ன பெரிய விஷயம்? இதை செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா என்று நினைக்கிறார்கள். குடும்பத்தை எப்படி நடத்துவது? விவகாரங்களை எப்படி செட் செய்வது? குழந்தைகளின் திருமணம் செய்யலாமா அல்லது வேண்டாமா? வீடு கட்டலாமா அல்லது வேண்டாமா? உண்மையில் இந்த கேள்விக்கும் வினாச தேதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஒருவேளை சொத்து இருக்கிறது, மேலும் கட்டுவதற்கான எண்ணம் இருக்கிறது என்றால் தனக்காக உபயோகப்படுத்தும் பாவனை இருக்கிறது என்று நிரூபணம் ஆகிறது. ஒருவேளை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தத்தான் வேண்டும் என்றால் வீடு கட்டுவது அல்லது அப்படியே சொத்தை வைத்துக்கொள்வது இதற்கான கேள்வியே எழாது. ஆனால் தேவை இருக்கிறது, மேலும் வழிகாட்டுதலின்படி கட்டவும் செய்கிறார்கள் என்றால் அதை கட்டியது வீணாக செல்லாது, ஆனால் சேமிப்பாகிவிடும். எனவே வினாசத்தின் காரணமாக பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. ஏனெனில் ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் காப்பீடு செய்வது. அவருக்கு அதற்கான பலன் கிடைத்தே விடும். மற்றபடி இருப்பது திருமணம் செய்விப்பதற்கான மற்றும் செய்து கொள்வதற்கான கேள்வியாகும்.
இதற்காகவோ எதுவரை தன்னை மற்றும் மற்ற ஆத்மாக்களை காப்பாற்ற முடியுமோ அதுவரை காப்பாற்றுங்கள் என்பதுதான் முதலிலிருந்தே இருக்கும் டைரக்ஷன் ஆகும். ஒருவேளை வினாசம் ஆகவில்லை என்றால் வினாசத்தின் காரணமாகத்தான் தூய்மையாக இருந்தீர்களா என்ன? தூய்மையோ பிராமண பிறப்பின் ஸ்வதர்மமாகும். தூய்மையாக இருப்பதின் எண்ணம் பிராமண பிறப்பின் லட்சியம் மற்றும் லட்சணமாகும். யாருடைய உண்மையான லட்சணமே தூய்மையாக இருக்கிறது என்றால் அதற்கும் வினாசத்தின் தேதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதுவும் தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்கான சாக்குப்போக்கு ஆகும். ஏனென்றால் பிராமணர்கள் சாக்குப்போக்கு கூற அதிகம் தெரிந்திருக்கிறார்கள். நல்லது, மற்றவர்களுக்கு திருமணம் செய்விக்கும் விஷயத்தில் எவ்வளவு அவரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு காப்பாற்றுங்கள். நீங்களே பலகீனமானவராகி அவருக்கு உற்சாகம் ஊட்டாதீர்கள். இப்பொழுதோ செய்யத்தான் வேண்டும் என்ற எண்ணத்தை கூட மனதில் வைக்காதீர்கள். 10 வருடங்கள் முன்பு கூட யாரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அவருக்கு என்ன செய்வீர்கள்? பார்வையாளராகி எண்ணத்திலும் வார்த்தையிலும் கூட காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தீர்கள். அதேபோல் இப்பொழுதும் இதே விதமாக திடமாக இருங்கள். மற்றபடி யாருக்கு விளைவேதான் வேண்டுமென்றால் அவரை என்னதான் செய்ய முடியும்? வினாசத்தின் காரணமாக நீங்கள் குழப்பத்தில் வராதீர்கள். உங்களுடைய குழப்பம் அஞ்ஞானிகளையும் குழப்பத்தில் கொண்டு வரும். நீங்கள் ஆடாமல் இருங்கள். பயமின்றி உடனடியாக பதில் கூறுங்கள். பின்பு அவர்களாகவே வாயடைத்து போய்விடுவார்கள். ஒன்றும் பேச முடியாது. நீங்கள் நிச்சய புத்தியோடு என்ன அளவில் கூட சந்தேக புத்தியுடையவராக ஆகாதீர்கள். ராயல் ரூபத்தின் சந்தேகமானது அந்த மாதிரி நடக்கத்தான் வேண்டும். ஆனால் பாபா ஏன் அப்படி கூறினார் என்று தெரியவில்லை. முன்னதாகவே பாப்தாதா கூறிவிடுகிறார், நீங்கள் எதிரில் எப்படி செல்வீர்கள்? இந்த ராயல் ரூபத்தின் சந்தேகம் உலகத்தினரையும் சந்தேக புத்தியுடையவராக ஆவதற்கு காரணமாகிவிடும். ஆம், கூறினார்தான், இப்பொழுதும் கூறுவார். இதே நிச்சயம் மற்றும் போதையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய நிச்சயத்திற்கு நன்றி என்று நமஸ்காரம் செய்ய வருவார்கள். புரிந்ததா? பயப்படாதீர்கள். ஜெயிலில் செல்வதற்கு பயப்படுகிறீர்களா என்ன? பயப்படாதீர்கள். எதிர்கொள்வதற்கான சக்தி இல்லை. என்னென்ன கூறினாரோ அதில் நன்மை இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது என்ற இதைத்தான் கூறுங்கள். இப்பொழுதும் கூறுகிறோம். ஒருவேளை அவருக்கு ஈஸ்வரிய போதை மற்றும் ரமணீகரத்துடன் கூறினீர்கள் என்றால் அவர்கள் இன்னும் சிரிப்பார்கள். ஆனால் முதலில் நீங்கள் உறுதியானவராகுங்கள். புரிந்ததா? இன்று அனைவரின் எண்ணம் வந்து சேர்ந்தது. 18ஆம் தேதி அன்று என்ன கூறுவார் என்று அனைவருடைய எதிர்பார்த்தலும் இருந்தது. இப்பொழுது கேட்டீர்களா? பாப்தாதா உடன் இருக்கிறார். யாரும் எதுவும் செய்ய முடியாது, கூற முடியாது. எரிந்து கொண்டிருக்கும் அடுப்பிலும் பூனைக்குட்டிகள் பாதுகாப்பாக இருந்தன. இதுவோ ஒன்றும் இல்லை. முடியை கூட தொட முடியாது. சாதாரணமானவர் துணையாக இல்லை, சர்வசக்திவானின் துணை இருக்கிறது. எனவே நிச்சய புத்தி உடையவர் வெற்றியடைகிறார். தேதியை கூறுவதற்கான அவசியமே இல்லை. ஒரு பொழுதும் இறுதி விநாசத்திற்கான தேதியை நிர்ணயம் செய்ய முடியாது. ஒருவேளை தேதி நிர்ணயம் செய்யப்பட்டது என்றால் அனைத்து பதவிகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுவிடும். பின்போ கௌரவமாக தேர்ச்சி பெறுபவர்களின் நீளமான வரிசையாகிவிடும். எனவே தேதியை பற்றி கவலையின்றி இருங்கள். எப்பொழுதும் அனைவரும் கவலை இல்லாதவராக ஆகிவிடுவீர்களோ பின்பு தேதி வந்தேவிடும். எப்பொழுது அனைவரும் இந்த எண்ணத்திலிருந்து முற்றிலும் எண்ணமற்றவர்களாக ஆகிவிடுவீர்களோ அதே தேதிதான் விநாசத்திற்கானதாக இருக்கும். நல்லது. அப்படிப்பட்ட ஆடாத அசையாத துண்டுபடாத எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உயர்ந்த நிலையில் ஆடாமல் அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளின் தூண் சொரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: தன்னுடைய ஆதி அனாதி சுரூபத்தின் நினைவு மூலமாக அனைத்து பந்தனங்களை முடிக்கக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திரமானவர் ஆகுங்கள். ஆத்மாவின் ஆதி அனாதி சொரூபம் சுதந்திரமாகும். எஜமானன் ஆவீர்கள்.
இதுவோ பிற்காலத்தில் சார்ந்தவர்களாக இருப்பது ஆனது. எனவே தன்னுடைய ஆதி மற்றும் அனாதி சொரூபத்தை நினைவில் வைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். மனதின் பந்தனமும் இருக்க வேண்டாம். ஒருவேளை மனதின் பந்தனமும் இருக்கிறது என்றால் அந்த பந்தனம் மற்ற பந்தனங்களை கொண்டு வரும். பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் ராஜா, சுயராஜ்ய அதிகாரி. அந்த மாதிரி பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திர ஆத்மாக்கள் தான் பாஸ் வித் ஆனர் ஆவார்கள். அதாவது முதல் டிவிஷனில் வருவார்கள். ஸ்லோகன்: மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கங்களையும் ஆன்மீக சுகமாக மாற்றம் செய்வதுதான் உண்மையான சேவையாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।